சோஷியல் மீடியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு காலத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸோ ஒரு சில நியூஸோ நமக்கு டிவி மூலமாகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ மூலமாவோ கேட்டுக்கிட்டு இருந்த காலத்தை போய் இப்ப வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ப்ரோக்ராமா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், ஒரு ஈவன் ஒரு சமையல் கத்துக்கிறதா இருக்கட்டும், சோ எல்லா விஷயங்களும் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. சோ எல்லார் கையிலுமே வந்து ஸ்மார்ட் போன், எல்லார் வீட்லயுமே ஸ்மார்ட் டிவி, எல்லார் வீட்லயுமே ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஈஸியா வந்து புழங்கிட்டு இருக்கு. சோ இப்படி புழங்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கருத்துக்களை வந்து பதிவிடும் பொழுது நல்ல கருத்துக்களா இருந்தா கண்டிப்பா வர வேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் சமூக வலைதளங்கள்ல இருக்குது. இதுவே ஏடாகூடமா கமெண்ட் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க அப்படின்னா அவங்க மேல என்ன கோவமோ என்ன கடுப்போ தெரியாது, கண்ட மேனிக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து யூடியூப் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியாலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கருத்து சுதந்திரம் வந்து கிடையாது. பட் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்பவே சுலபமா பேசப்பட்டு இருக்கு. சோ அதனால இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய வகையில இந்தியாவில் பிரத்யேகமா தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில் நல்ல கமெண்ட் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஏடாகூடமா கமெண்ட் பண்ணக்கூடிய நபர்களை வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஜிபி மூலமா ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சோ அது என்ன, அது ஏடாகூடமா பண்ணா என்ன விஷயம் நடக்கும், இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல ஏடாகூடமான கமெண்ட்ஸ், அதாவது பான் கமெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் பேஸ்டு கமெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்களை வந்து உடனடியா அரெஸ்ட் பண்றாங்களாம். சோ அப்படி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் யாரு, அவர் எந்த இடத்துல இருக்காரு, சோ அவர் என்ன மாதிரியான தப்பு செஞ்சார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்4வி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையை சேர்ந்த மருதாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் சோஷியல் மீடியால, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல தேவையில்லாத கமெண்ட்ஸ்களை வந்து செஞ்சிருக்காரு. கண்டினியூவா இதே மாதிரி பண்ணிருக்காரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அந்த நபருக்கு. சோ அதனால இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ சென்னையோடைய டிஜிபி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரத்யேகமா இருக்கக்கூடிய கருத்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிஜிபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல இல்லாத, அதாவது சகிக்க முடியாத சில கருத்துக்களை வந்து அவர் பதிவிட்டு இருக்காரு. சோ அதனால வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த கேஸை வந்து ஜட்ஜா இருந்து செயல்படக்கூடியவர் தான் தண்டபாணி, ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதாவது என்ன அப்படின்னா இனிமேல் யாரெல்லாம் இந்த மாதிரி ஏடாகூடமான கமெண்ட்ஸோ இல்ல வந்து அடல்ட் பேஸ்டு கமெண்ட்ஸோ பண்றாங்களோ சோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல யாரா இருந்தாலும் பரவாயில்ல. சோ அந்த லிஸ்ட்டுக்கு ஏத்தது மாதிரி அதை வந்து இங்க ஹைகோர்ட்ல வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி ப்ரொசீட் பண்ணும் பொழுது யார் வந்து இதுல அதிகப்படியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்களோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஏதுவா இல்ல, அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லெவல்ல இல்ல, இன்னும் ஒரு லிஸ்ட் வந்து பக்காவா தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டபாணி அப்படிங்கிறவர் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த மருதாச்சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து சென்னையை பேஸா வச்சு செயல்படக்கூடிய நபர். சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. இவர் வந்து ஜாமீனுக்கு ப்ரொசீட் பண்ணிருக்காரு. பட் வந்து ஜாமீன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணல. சோ கவர்மெண்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அதை பத்தி நாங்க யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு இவர் ஜெயில தான் இருக்காரு. சோ அதனால சென்னை மட்டும் இல்லங்க, தமிழ்நாடு இந்திய அளவுல கருத்து சுதந்திரம் வந்து ரொம்ப அளவுல வந்து ஃப்ரீடமா இருந்தது. இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஃப்ரீடமா இருந்தது. அதை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளாத நம்மளுடைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா சொல்லணும். அதுலயும் கவர்மெண்ட் சார்ந்த எம்ப்ளாயிஸோ இல்ல வந்து கவர்மெண்ட்ல சார்ந்த அந்த எம்ப்ளாயோட ஃபேமிலியை பத்தி தப்பா பேசுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா அரெஸ்ட் பண்ணப்படும் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா இந்த கேஸ் ஸ்டடியில வந்து நான் படிச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத கமெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மேக்ஸிமம் ஒதுக்கிட்டு வரது நல்லது. சோ அதுல போயிட்டு நம்ம கமெண்ட் பண்ணி நம்மளே வந்து நம்மள அரெஸ்ட்
சக்சஸ் பண்றதுக்கு மாட்டி விடுற கதையா மாறிடும். சோ பி அலர்ட். சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, இதை வந்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் ஃபியூச்சர்ல. சோ கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்சா 4-5 நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, உங்க குடும்ப நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த மாதிரியான பதிவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமானதா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான தகவல்களுக்கு நம்மளுடைய டெக் ஃபார் வித் தமிழ் யூடியூப் சேனலை இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். Stay tuned guys, until signing off Vijay, bye bye, see you, have a nice day.